என் மகள் அஞ்சலி எங்கள் வீட்டில் ஒரே பெண் பிள்ளை என்பதால் சிறிய வயதிலிருந்தே அவள் ரொம்பவும் சோம்பேறியாகத்தான் வளர்க்கப்பட்டாள். அவளுக்கு துளி கூட வீட்டு வேலைகள் செய்யும் பழக்கமே கிடையாது. அவளது இந்த சோம்பேறித்தனமான வழக்கத்தால் சலித்து போன என் மருமகன் விவேக் நிலைமையை சமாளிக்க முடியாமல் என்னை அவளது வீட்டிற்கு வந்து இருக்குமாறு அழைத்தார். நான் என் மகளுக்கு 26 வயதில்தான் திருமணம் செய்து வைத்தேன். இவ்வளவு தாமதமான திருமணத்திற்கு காரணம் அவளுக்கு வீட்டு வேலைகள் வராததால் ஒரே மகன் மட்டுமே இருக்கும் நல்ல மருமகனை நான் தேடிக்கொண்டிருந்ததுதான். பல வருட தேடலுக்கு பிறகு பெற்றோர் யாருமில்லாத சொந்த வீடும் நல்ல வேலையும் கொண்ட அந்த மருமகன் எனக்கு கிடைத்ததும் உடனடியாக திருமணத்தை நடத்தி வைத்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை. அஞ்சலியால் தனியாக தன் கணவரை சரியாக கவனித்து கொள்ள முடியவில்லை. திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே அவளை பற்றிய புகார்கள் வர ஆரம்பித்தன. முதலில் மருமகன் தன் மனைவியின் சோம்பேறித்தனத்தை பொறுத்து கொண்டார். ஆனால் போக போக இருவரும் வீட்டு வேலைகளை பார்த்து சோர்வடைந்து விட்டனர். ஒரு நாள் மகளை பற்றி விசாரிப்பதற்காக நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். அங்கு 2 நாட்கள் தங்கியிருந்துவிட்டு நான் திரும்ப முயன்றபோது அஞ்சலி என்னை தடுத்து நிறுத்தி, அம்மா, எனக்கு இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உதவியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். கடந்த 2 நாட்களாக நான் வந்ததிலிருந்து அவள் வேலையிலிருந்து முற்றிலுமாக விலகி இருப்பதை நான் கவனித்திருந்தேன். மருமகன் அவளது சோம்பேறித்தனத்தை அமைதியாக சகித்து கொண்டிருந்தாலும் அமைதியான ஒரு நபரின் கோபம் ஒரு நாள் வெடிக்கும் என்பதால் நான் மகளை சரியான திசையில் கொண்டு வர நான் இன்னும் சில நாட்கள் அவளுடன் தங்க முடிவு செய்தேன். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய மருமகன் என்னை வீட்டில் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நான் அவருக்கு டீ கொடுத்தபோது கடந்த 2 நாட்களாக என் கைவண்ணத்தில் உருவான சுவையான உணவை அவர் அனுபவித்து வருவதாகவும், கல்யாணம் நடந்ததிலிருந்து இப்போதுதான் வயிறு நிரம்ப சாப்பிடுவதாகவும் மகிழ்ச்சியுடன் சொன்னார். நான் அவரிடம் இன்னும் சில நாட்கள் தங்கி உங்களை கவனித்துக் கொள்வதோடு அஞ்சலிக்கும் வீட்டு வேலைகளை சொல்லித் தருவதாக கூறினேன். அதற்கு அவரோ, நீங்கள் எப்போதும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டார். மகளுக்கு திருமணமான பிறகு நான் என் வேலையை ராஜினாமா செய்திருந்தேன். எனக்கு ஓய்வூதியமும் சொந்த வீடும் இருந்ததால் எனக்கு பெரிய கஷ்டம் இருக்கவில்லை. இப்படியே சில நாட்கள் ஓடிய நிலையில் கடந்த சில நாட்களாக மருமகன் இரவில் ஹாலில் தூங்குவதை நான் கவனித்தேன். மருமகனுக்கும் அஞ்சலிக்கும் இடையில் ஏதோ நடந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. 3வது நாள் இரவு அவர் ஹாலில் தூங்குவதற்கான காரணத்தை கேட்டபோது அவர் எதுவும் பேசாமல் என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு அஞ்சலி எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள் என்று காட்டிய அவர், திருமணமாகி 4 மாதங்களாகின்றன.
ஆனால் அஞ்சலி இந்த 4 மாதங்களிலேயே 4 வருடங்கள் போல ஆக்கிவிட்டாள். அவளுக்கு கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை என்று வேதனைப்பட்டார். இது அஞ்சலியின் முதல் திருமணம்தானா? அவளுக்கு என்னிடம் எந்த ஆர்வமும் இல்லை. தினமும் ஒரே விஷயத்தை சொல்லி என் தலை வலிக்கிறது என்று அவர் கூறியதை கேட்டு நான் மிகவும் அதிர்ந்து போனேன். நான் அவரிடம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அஞ்சலிக்கு புரிய வைப்பதாக சொன்னேன். விடிந்ததும் அஞ்சலியிடம் கணவரை எப்படி மகிழ்விப்பது என்பது பற்றி கூறியபோது அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்றிரவு மருமகன் ஹாலில் இல்லாததால் அவர்கள் அறைக்கு வெளியே சென்று நிலைமையை உற்று நோக்கினேன். அங்கிருந்து நான் கிளம்பும்போது எதிர்பாராத விதமாக என் சேலை முந்தானை சிக்கிக்கொள்ள நான் கீழே விழுந்து விட்டேன். சத்தம் கேட்டு வெளியே வந்த மருமகன் என்னை தாங்கி பிடித்துவிட்டு, இந்த நேரத்தில் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். நான் சமாளித்துவிட்டு என் அறைக்கு செல்ல முயன்றபோது அவர் என்னை என் அறைக்கு அழைத்து சென்று என் கால்களை பிடித்துவிட தொடங்கினார். அவர் என் கால்களை தொட்டு தடவியபடியே, அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் சோர்வாக தெரியவில்லை. நீங்கள் இப்போதும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறீர்கள் என்றார். மருமகன் சொன்னதை கேட்டு நான் புன்னகைத்தேன். நாட்கள் செல்ல செல்ல மருமகனின் நடவடிக்கைகள் விசித்திரமான திசையை நோக்க தொடங்கின. ஒரு நாள் இரவு உணவு தட்டோடு வந்த அவர் என்னுடன் அமர்ந்து சாப்பிடும்போது மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டார். அடுத்தடுத்த நாட்களில் அவர் தன் எல்லையை மீறினார். ஒரு நாள் இரவு என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்று ஒரு நைட்டி ஆடையை கொடுத்து அதை அணிந்து கொண்டு வருமாறு சொன்னார். நான் அதிர்ந்து போய், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்கள் மாமியார், இதை மறக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் அவரோ, அஞ்சலி தூங்கிவிட்டாள். என் வீட்டின் மற்ற தேவைகளை உங்களிடமிருந்துதான் நான் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த நைட்டியை அஞ்சலிக்காக வாங்கி வைத்தேன். ஆனால் அவள் அணியவில்லை. நீங்களே அணிந்து காட்டுங்கள் என்றார். நான் அவரை மறுக்க முடியாமல் அங்கிருந்து சென்று விட்டேன். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளவும் மகளுக்கு உண்மையை உணர்த்தவும் அன்றிரவு நான் அஞ்சலியின் நைட்டியை அணிந்து கொண்டு அவளுக்கு பதிலாக அந்த அறையில் படுத்தேன். நள்ளிரவில் அறைக்கு வந்த மருமகன் என்னை அஞ்சலி என்று நினைத்து என் கால்களை தடவ ஆரம்பித்தார். அப்போது திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அறைக்குள் நுழைந்த அந்த பெண், விவேக், உன் மீது எனக்கு சலிப்பு வந்து விட்டதா? இப்போது உன் சோம்பேறி மனைவியை உனக்கு பிடிக்க ஆரம்பித்து விட்டதா என்று எரிச்சலாக கேட்டாள். போர்வையின் ஓரத்திலிருந்து நான் இதை கவனித்தேன். மருமகன் அந்த பெண்ணை கட்டி அணைத்து கொண்டார். அப்போது அந்த பெண், உன் மனைவியின் வேலை முடிந்தது, ஆனால் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நம் அன்றாட சந்திப்புகளில் தடை ஏற்படுகிறது என்று கேட்டாள். அதற்கு மருமகன் சிரித்து கொண்டே, என் மாமியாருடன் நான் விரும்பாமலேயே அப்படிப்பட்ட முறைகளில் பழக ஆரம்பித்திருக்கிறேன்.
அவர்கள் வெட்கப்பட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். மேலும் என் மனைவியால் காலை வரை எழுந்திருக்க முடியாது. ஏனென்றால் இன்றும் அவள் குடிக்கும் நீரில் தூக்க மாத்திரைகளை கலந்திருக்கிறேன் என்றார். இதை கேட்ட எனக்கு தலை சுற்றியது. என் மகளை ஏமாற்றியது மட்டுமின்றி அவளுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறான் அந்த நயவஞ்சகன். நான் போர்வையிலிருந்து வெளியே வந்து அவர்கள் இருவரையும் பார்த்தேன். என்னை எதிர்பாராத அவர்கள் அதிர்ந்து போயினர். நான் அவரிடம், நான் உன்னை ஒரு நல்ல மனிதன் என்று நினைத்தேன். ஆனால் நீ என் மகளை ஏமாற்றுகிறாய். நான் உன்னை அவ்வளவு எளிதில் விடமாட்டேன் என்றேன். அந்த பெண்ணோ, உங்கள் மகள் கொஞ்சம் பைத்தியம் பிடித்தவள். இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆள் விரும்புவான் என்று என்னை சத்தமாக சொன்னாள். என் அப்பாவி மகளின் வாழ்க்கையை சூறையாட பார்த்த அந்த லாயக்கற்ற மருமகனின் கள்ளக்காதல் முகத்தை அறிந்தவுடன் நான் சற்றும் யோசிக்காமல் அவனை போலீசில் ஒப்படைத்தேன். தீய எண்ணம் கொண்ட அந்த சதிகாரனிடமிருந்து என் மகளை காப்பாற்றி அவளுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.